அதிகாரம் 32. பாவ அறிக்கையும் மன்னிப்பும். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். எந்த மனிதரின் தீச்செயலை ஆண்டவர் எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை என் உடல் தளர்ந்து போயிற்று. நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. இரவும் பகலும் கை எனக்கு எதிராய் ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல் என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் நான் அறிக்கையிட்டேன். என் தீச்செயலை உம்மிடம் நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்றேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரும் வெள்ளம் பாய்ந்து வரினும் அவர்களை அது அணுகாது. எனக்கு புகலிடம் நீரே. இன்னலில் இருந்து என்னை நீர் பாதுகாக்கின்றீர். மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே என்கின்றார் ஆண்டவர். பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பலவாக இருக்கும். ஆண்டவரை நம்புவோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நேர்மையாளரே, நீங்கள் ஆண்டவரை முன்னிட்டு அக்களியுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள்.